தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 7. இன்று உறங்கா நகரத்தின் புலர்ந்தும் புலராத காலை பொழுது. கோவில் நகரம் என்ற பெயருக்கேற்ப தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு சிறு கோவில்கள். 5:30 மணிக்கே அபிஷேகம், ஆராதனை என்று நடந்து கொண்டிருக்க தேனீக்கள் என மக்கள் சுறுசுறுப்புடன் நகர்ந்து கொண்டிருந்தனர். சிவேஸ்வர் தன் பணியாட்களின் உதவியுடன் பூஜைக்கு தேவையான பொருட்களை வண்டியில் ஏற்றி கொண்டு இருந்தான். பழங்கள் கூடை கூடையாக வண்டியில் ஏற்றப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விக்கி, அது ஏன், இது எதற்கு, சாமி நேரில் வந்து சாப்பிடுவாரா, கோயிலில் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா என குழந்தைகளுக்கே உரிய பல கேள்விகளை கேட்டவாறு இருக்க, பதில் சொன்னவாறு பொருட்கள் அடுக்கப்படுவதை மேற்பார்வையிட்டும் சரிப்படுத்தி கொண்டும் இருந்தான் சிவேஸ்வரகுமார். தாத்தா சிவப்பிரகாசம் இருக்கும் வீட்டு கதவு திறக்கப்படுவதைக் கண்டு அங்கு வேகமாக சென்றவன் அவர் கொடுத்த புது பட்டுப்புடவை, பூச்சரங்கள், மதுரைக்கு உரித்தான மறிக்கொழுந்து, தாழம்பூர் சேர்த்து கட்டப்பட்டிருந்த மாலைகள் போன்றவற்றை கையில் வாங்கியவன் தனித்தனி பை கூடைகளில் வைத்து தன் வெண்ணிற ஃபார்ச்சுனர் வண்டியில் அவற்றை ஏற்றினான். பிறகு திரும்ப தாத்தாவின் வீட்டிற்குள் சென்றவன் அவரின் சொல்படி பூஜை அறைக்கு சென்று மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டிருந்த மரப்பெட்டியின் மீது இருந்த சிவலிங்கத்தை தொட்டு கும்பிட்டு அதை நகர்த்தி எடுத்து அருகே இருந்த மேடை மீது வைத்தவன் மூடியை திறக்க அதற்குள் கருப்பு நிறத்தில் கனத்த மற்றுமொரு மரப்பெட்டி இருந்தது. சற்றே சிரமத்துடன் அதை வெளியே எடுத்தவன் தாத்தா கொடுத்த சாவி கொண்டு அதன் பூட்டை திறக்க குப்பென்று காய்ந்த மலர்களின் வாசனையும் மெல்லிய சந்தன வாசனையும் புறப்பட்டது. அதனுள் இருந்த பொருட்களை பார்த்தவனின் உடலில் ஏனோ ஒரு சிலிர்ப்பு ஓடி மறைந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தோற்றம் கொண்ட வீரவாள் பார்வையில் புலப்பட, கீழே மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட காசுகளுடன் கூடிய தாலி ஒன்றும், அதன் அடியில் மஞ்சளா, பச்சையா, சிவப்பா என வரையறுக்க முடியாத நிறத்தில் இருந்த மடிக்கப்பட்ட புடவையும் கண்ணில் பட்டது. இப்பொருட்களை சிவேஸ்வர் இப்போதுதான் கண்களால் பார்க்கிறான். வருடா வருடம் கோவிலுக்கு செல்லும்போது இந்த பொருட்கள் வெளியே வருவது அவனுக்கு தெரியும். அவனுடைய தந்தையார்தான் எடுத்து வைப்பார். அந்த சமயம் தாத்தா யாரையும் உள்ளே அனுமதித்தது இல்லை. இன்று அவன்தான் கொண்டு வர வேண்டும் என்று தாத்தா சொன்னதால் ஆச்சரியத்துடன் வந்தவனிற்கு இந்த வேலை தரப்பட்டதும் சிறு அதிர்ச்சி. அந்த பெட்டிக்கு தினமும் பக்தி சிரத்தையோடு வழிபாடு நடப்பதை அவன் அறிவான். தினமும் வழிபாடு நடைபெற்றாலும் பெட்டி திறக்கப்படுவதில்லை. அதிலுள்ள பொருட்கள் வெளியே எடுக்கப்படுவது வருடம் ஒரு முறை மட்டுமே. ஏனோ அவற்றை தொடவே முடியாதவாறு கைகள் நடுங்க ஆரம்பிக்க, தாத்தா இதையெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா என்றான் அருகில் நின்ற சிவப்பிரகாசத்தை பார்த்து. இளைய தலைமுறை மட்டுமே கையில் எடுக்க வேண்டுங்கிறது வழி வழியாக பின்பற்றுற நியதிக்குமாரா என்றவர் அவனை கூர்ந்து பார்க்க, உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு ஓட, மயிர்கால்கள் குத்திட்டு கொள்ள வாளை சற்று ஒதுக்கி வைத்து புடவையை தாலியோடு கையில் எடுத்தவன் தாத்தா தயாராக வைத்திருந்த பிரம்பு பெட்டியில் கைகள் நடுங்க வைத்தான். வாளையும் வெளியே எடுத்து அதற்கான மரப்பெட்டியில் வைத்தவன் மேனி நடுங்கவும் வேர்த்து கொட்டவும் ஆரம்பித்தது. அதற்குள் தீபத்தட்டோடு தயாராக இருந்த சிவப்பிரகாசம் தீப ஆராதனை செய்யவும் சற்றே தன்னை நிலைப்படுத்தி கொண்டவனாக மூச்செடுத்து கொண்டு வாளடங்கிய மரப்பெட்டியையும் புடவை வைத்த பிரம்பு பெட்டியையும் எடுத்து சென்று பூஜை பொருட்கள் வைத்திருந்த தனது வண்டியின் பின் இருக்கையில் கவனத்துடன் வைத்தான். ஈஸ்வர பிரபு குடும்பத்தினர் ஒரு வண்டியிலும் பிரகதீஸ்வரர் குடும்பத்தினர் ஒரு வண்டியிலும் ஏற, சிவேஸ்வரின் கண்கள் ராணியம்மா வீட்டின் புறம் திரும்பி பார்க்க, அங்கே சாம்பல் வண்ண ஜீன்ஸ் பேண்ட், வெள்ளை நிற முழுக்கை சட்டை அணிந்து அதை முழங்கை வரை மடித்துவிட்டு கொண்டே வேகமாக படிகளில் இறங்கி வந்த ஜெயவர்மனை கண்டதும் அவ்வளவு நேரம் நடுக்கிக் கொண்டிருந்த சிவேஷனின் மனது நிலைப்பட்ட உணர்வு. பெருமூச்சியை வெளிவேற்றியவனாய் தன் நண்பனை பார்த்து புன்னகை செய்ய, முகத்தில் கடுமையை அணிந்திருந்த ஜெயவர்மன் பேண்ட் பாக்கெட்டில் சொருகி வைத்திருந்த ஃபாஸ்ட்ராக் குளிர்கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டவாறு வேகமாக வந்து அங்கே வாகன நிறுத்துமிடத்தில் தன் உதவியாளனுக்கு என கொணர்ந்து நிறுத்தியிருந்த புதிய ஹீரோ ஹோண்டா இருசக்கர வாகனத்தின் அருகில் சென்றவன் அதில் ஏறி அமர்ந்து அதனை கிளப்பினான். அப்படியே அதை செலுத்தியவாறு ஈஸ்வர் கன்ஸ்ட்ரக்ஷன் பணியாளர்கள் ஏறியிருந்த மஹிந்திரா ஜீப் நின்று கொண்டிருந்த இடம் நோக்கி தன்னை திரும்பியும் பார்க்காமல் அவன் செல்வதைக் கண்ட சிவேஸ்வர் வேகமாய் அவன் அருகில் சென்றான். என் கூட காரில் வாடா என அவனை நகர விடாமல்
ஹேண்டில் பாரை பற்றி தடுத்தவாறு மெல்லிய குரலில் சொல்ல, செக்யூரிட்டிஸ் வரும் வர நான் அங்கனே உன் கூட இருப்பேன். நான் வர்கலா கிளம்பணும். அவசிய ஜோலி வந்துருச்சு. நின்ற அம்மாவன் வெறிச்சு பார்க்குறான். நீ வண்டியை எடு, நேரமாகுது எனவும் திரும்பி பார்த்தவன் தனது சிறிய தந்தை ஜெயவர்மனை பார்த்தவாறு சற்றே கோபத்துடன் அமர்ந்திருப்பதை, இத்தனைக்கும் ஜெயவர்மன் தலை திருப்பி கூட அவர் இருந்தபுறம் பார்க்கவில்லை. தன் தந்தை பிரகதீஸ்வரனுடன் நண்பன் வரப்போவதை சொல்லியிருந்தவன் சிறிய தந்தையிடம் சொல்லவில்லை. கூட்டு குடும்பத்தில் இது மாதிரி சிறு சிறு உரசல்கள் நேர்வது பழக்கப்பட்டவனாய் நெற்றியை தடவி கொண்டவன் தனிந்த குரலில், சாரி ஜெய், நான் தான் சொல்லி வைக்க மறந்துட்டேன் என நண்பனுக்காக தன் இறுக்கத்தை மறைத்து, ஹேய், 11 மணிக்கு ஃப்ளைட், அதுக்கு தான் முக்கியமாக இந்த வண்டியில் வரேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதே, போய் உன் காரை கலப்பு, நேராகுது, எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க எனவும் வற்புறுத்த வழியின்றி நண்பனின் முகத்தை லேசான வருத்தத்துடன் பார்த்த சிவேஸ்வர் தனது வாகனத்தில் ஏறி கிளம்பி நின்று கொண்டிருந்த ஜெயவர்மனின் அருகில் வந்து நிறுத்தி, அண்ணா நகர்லேருந்து கொடிக்குளம் 13 கிலோமீட்டர், போக 20 நிமிடங்கள் ஆகலாம், கூடவே வாடா என்று சொல்லிவிட்டு முன் செல்ல, அடுத்து பிரகதீஸ்வரர், உஷா, ராணி, மாலா, விக்கி இருந்த வாகனம் செல்ல, அவர்களை தொடர்ந்து மதிவதனா ஏறியிருந்த வாகனம். அதற்கும் பின்னே ஜெயவர்மன் இருசக்கர வாகனத்தில் வர, அவனைத் தொடர்ந்தது பாதுகாப்பாக வந்திருந்த பணியாட்கள் இருந்த வாகனம். இவர்களின் நகர்வை கண்காணித்தவாறு இருந்த ஒருவன் தன் அலைபேசி எடுத்து தகவல் அனுப்பினான் தன் தலைவனுக்கு. முள்ளே செல்லும் வண்டிகளின் தூசிபடாத தூரத்தில் தொடர்ந்து கொண்டிருந்த ஜெயவர்மனை ரிவர்வியூ மிரர் வழியாக பார்த்த மதிவதனாவின் கண்கள் அவனின் முகம் விட்டு விலக மறுத்தன. ஷேவ் செய்யாத முகத்தில் லேசான தாடியுடன் இருந்தது அவனின் கம்பீரத்தை அதிகரிக்கவே செய்திருந்தது. காற்றின் வேகத்தில் சிலும்பிய முன்னுச்சி முடியின் அலையாட்டம் கண்டு முன்தினம் அவன் தன் காலை பற்றிய போது தடுமாறி பற்றியிருந்த போது கையில் பட்டதை நினைவுறுத்த அவளின் உள்ளங்கை குறுகுறுக்க ஆரம்பிக்க அவஸ்தையுடன் தலை கவிழ்ந்தவள் சில நொடிகளிலேயே மீண்டும் அவனின் முகம் பருகும் ஆவலுடன் நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தவாறே வந்தாள். அவனின் முகத்தை அவளுக்கு காட்டும் கண்ணாடியானது அவளின் முகத்தையும் அவனுக்கு காட்டிக்கொண்டிருக்கும் என்ற இயற்பியல் விதியை மறந்து போனவள் வேதியியல் தாக்கத்திற்கு உட்பட்டு இருந்த மதிவதனா. கொடிக்குளம் ஆனைமலையின் அடிவாரத்தில் இருக்கும் சிற்றூர். ஆனைமலையை ஒட்டினார் போன்று மிகப்பெரிய நீர்த்தடாகம். எவ்வளவு வெயில் காய்ந்தாலும் பஞ்சம் வந்தாலும் அந்த குளத்திலும் அதன் அருகில் இருக்கும் கேணியிலும் தண்ணீர் வற்றியதே இல்லை. அதிலிருந்து சில 100 அடி தொலைவில் சிறு மேடையில் மலைச்சாமி என அழைக்கப்படும் விநாயகர் வீற்றிருந்தார். இங்கு நந்தி காவலில் நிற்கும் ஆனைமுகத்தோன் சிறப்பு வாய்ந்தவராகிறார். பொதுவாக மூஞ்சூறு என்னும் எலியை வாகனமாக கொண்ட விநாயகர் இங்கு மட்டும்தான் தன் தகப்பனின் வாகனத்தை அருகில் வைத்துள்ளார். சிவேஸ்வர் குடும்பத்தினர் அனைவரும் இறங்கி மலைச்சாமியின் பீடம் நோக்கி செல்ல, தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு யானை ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றத்தில் வழுவழுவென்று இருக்கும் வித்தியாசமான மலைத்தொடரை பார்வையிட்ட ஜெயவர்மனின் மனதில் எப்போதோ இங்கு வந்திருப்பது போன்ற உணர்வு. மதுரை மாநகரத்திற்கே தன் வாழ்நாளில் இப்போதுதான் முதல் முறையாக வந்திருப்பதை நினைவுபடுத்தி கொண்டவன் இங்கு வந்ததிலிருந்து தன் மனம் தன் வசத்திலேயே இல்லை என்பதை உணர்ந்தவனாய் பெருமூச்சு விட்டு தன்னை நிலைப்படுத்த தலைப்பட்டான். மலைச்சாமியை வணங்க அனைவரும் செல்ல, அந்த மலையையே உற்று பார்த்தவாறு நின்றான் ராஜா ஜெயவர்மன். அனைவரும் வழிபட்டுவிட்டு திரும்பி வர, அதிலிருந்து சிறிது உள்ளடங்கி இருந்த கனிச்சாமியை வழிபட ஆண்கள் மட்டுமே செல்ல வேண்டும், பழங்கள் மட்டுமே படையலிட்டு வேண்டும் என்று சொல்லிய சிவேஷ் தன் நண்பனின் பக்தி ஆர்வத்தை பற்றி தெரிந்தவனாய் அவனை அங்கேயே விட்டுவிட்டு மூவரை காவலாக நண்பன் அருகில் நிறுத்திவிட்டு தன் தந்தை சிறிய தந்தையுடன் பணியாட்கள் பழக்குடைகளை சுமந்து வர கனிச்சாமி பீடம் நோக்கி சென்றான். அந்த சந்நிதி சென்றால் வர 1/4 மணி நேரம் ஆகும் என்று தெரிந்த பெண்கள் அனைவரும் சுற்றி பார்த்துவிட்டு அருகில் இருந்த வயல்களில் கதிர்முற்றி நின்ற நெற்பயிர்கள் காலை காற்றில் தலையசைத்து நிற்கும் அழகினைக் கண்டு அனைவரும் காலார நடந்து செல்ல விழைய, மலையை பார்த்து தன்னை மறந்து சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்த ஜெயவர்மன் திரும்பி பார்த்தபோது மதிவதனா அந்த பெண்களுடன் இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டான். அன்று வனத்திற்கு வேந்தனான சிங்கத்தின் பிடரிமுடி போல்
தலைமுடி அடர்ந்து தோள் வரை வழிந்து நிற்க, மகுடம் தரிக்காத குறையை அம்முடி அழகே தீர்த்து வைப்பதாய் சிலிர்த்து சிலும்பி நின்றது. இடையில் தரித்திருந்த பட்டாடை பாதம் வரை புரள, காதுகள், கழுத்து, கைகள் மற்றும் தோள்களில் தரித்திருந்த நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன் ஆபரணங்கள் அவனின் கம்பீரத்திற்கு வலுச்சேர்த்து நின்றன. கரங்கள் கூம்பி நின்றாலும் உடல் மொழியிலோ பார்வையிலோ அந்த பணிவு கொஞ்சமும் இல்லாததை கண்ட பெருவளத்தானின் கண்கள் அவனின் முகத்திலேயே நிலைத்து நிற்க, கரங்கள் விருந்தினனை வரவேற்கும் விதமாய் குவிந்தன. தனக்கு மாலையிட்ட அரச வேழத்தின் துதிக்கையை ஒரு புன்னகையுடன் தடவியவன் ஒரு எள்ளல் புன்முறுவல் சிந்தியவாறு மாலையை கழற்றி கரங்களில் எடுத்துக்கொண்டு இளவரசி சந்திரவதனாம்பிகையை நெருங்கினான். அவனின் வேகத்தை கண்டவர் மலைத்து நிற்க, பெருவளத்தான் அருகில் நின்று கூறிந்த வீரசேனன் முன்னே நகர தலைப்பட, சட்டென்று ஒரு நடி ஜெயசிம்மனின் விழிவீச்சு அவனை வெட்டி நகர வெட்டாமல் செய்துவிட்டு திரும்பி சந்திராம்பிகை நோக்கி பாய்ந்தது. இளவரசியின் அருகே சென்று நின்றவன் மாலையை உயர்த்தி விரித்து பிடிக்க, இதய வடிவிலாகியிருந்த அதன் வழியே தெரிந்த மதிமுகத்தை கண்டவனின் கண்களில் ஏளன மின்னல். இளவரசிக்கு என்று தொடுக்கப்பட்ட மாலை என் கரம் சேர்ந்து விட்டதே, அதை தங்களிடம் சேர்ப்பதே நலம் என கூறியவாறு அவளையே பார்க்க, இளவரசியின் புன்னகை சிறிதும் வாடவில்லை என்பது ஒருபுறம் இருக்க, இமை மூடிகூட அசையவில்லை என்பதை கண்ணுற்ற ஜெயசிம்மனின் கண்கள் இடுங்கின. அவனின் கூற்று கேட்டு அங்கு சூழ்ந்து இருந்தோர் திகைக்க, சற்று பதறியவாறு இடையிட்டார் அருகில் நின்று கொண்டிருந்த கோவிலின் ஓதுவார். கொடை நாட்டின் இளவலை, பெண்ணுக்கு மாலையிடுவது என்பது மணவாளனுக்கு மட்டுமே தரப்படும் உரிமை, மருது நாட்டின் மரபு அது என பணிவான குரலில் அறிவுறுத்த முயல, அப்படியா என்று அவர் புறம் திரும்பி அறியாதவன் போல் கேட்டவன், அப்படியென்றால் இந்த மாலை என்று சொல்லியவாறு இளவரசியை பார்த்தவன், தங்கள் இளவரசியாரின் வெண்சங்கு கழுத்தில் இடும் உரிமை எனக்கு இல்லை என்கிறீர்கள். ஒரு ராஜ யானைக்கு உள்ள பாக்கியம் கூட ராஜகுமாரன் யான் பெறவில்லை என்றவனின் விதாண்டாவாதத்திற்கு பதில் கூற இயலாமல் திகைத்து அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது கான மயிலின் அகவல் போல் கம்பீரமாக உரத்து ஒலித்தது இளவரசி சந்திரவதனாம்பிகையின் குரல். சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடி நாட்டி பார்க்கும் இடமெல்லாம் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் தோள் வலிமையும் வாழ் வலிமையும் கொண்ட கொடை நாட்டின் இளவரசருக்கு பாக்கியத்தில் என்ன குறை இருக்கப் போகிறது? ஆயினும் மரபு என்று ஒன்று உள்ளதல்லவா? மருது நாட்டின் அழைப்பை ஏற்று இந்திர விழாவிற்கு வந்தமைக்கு வந்தனங்கள். விழாக்காலம் முழுவதும் இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று மருதபுரி மன்னர் பெருவளத்தான் நன்மாறன் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் ஓதுவர்களை பார்த்து, அடுத்து தெற்கு வாசலில் இருக்கும் கோட்டை காவல் தேவியின் கோயிலுக்குத்தானே செல்ல வேண்டும் என்றவள், பயணக்களைப்பு இல்லை என்றால் தாங்களும் அவ்வழிபாட்டில் கலந்து கொள்ளலாமே என்று கேட்டாள். தன்னிடம் அவள் நேரடியாக பேசுவாள் என்று எதிர்பாராத சிம்மவர்மன் அவளின் அழைப்பை மறுக்க இயலாமல் மாலையை தன் இடக்கையில் மடித்து வைத்தவனாய் அவளின் முகத்தில் நிலைத்த பார்வையுடன் சம்மதமாய் தலையசைக்கவும், அனைவரும் செல்லலாம் என்று சந்திராம்பிகை ஆணையிட்டாள். அவளின் ஆணை ஒலி கேட்டதும் மங்களவாத்தியங்கள் முழங்கத் தொடங்க, அங்கே காத்து நின்ற பாணர்கள் தம் யாழை எடுத்து இசைத்தவாறே பாடல்கள் பாடியவாறு முன் செல்ல, அதனோடு இசைந்து ஒலித்த தாளவாத்தியங்கள் அப்பாடலுக்கு செறிவு கூட்ட, அதனை ரசித்தவாறே அனைவரும் தேவியின் கோயிலை நோக்கிச் சென்றனர். சில வினாடி நேரத்தில் சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இளவரசியின் ஆளுமையை எண்ணி வியந்த வீரசேனன் முகத்தில் ஏனோ ஒரு புன்னகை வந்து அமர, இளவரசியை நோக்கி ஒரு முறை பார்த்தவன் கொடை நாட்டு இளவரசனின் முகத்தை பார்க்க விளைய, அந்த நேரத்தில் அவனும் வீரசேனனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். கல் போன்ற அவனின் கடினமான முகத்தில் எதனையும் அனுமானிக்க முடியவில்லை என்றாலும் அவனின் விழிகளில் தெரிந்த சேதியை படித்தவனாய் தன் இமைகளை ஒரு முறை மூடித் திறந்தான் வீரசேனன். வழிபாட்டிற்கு பிறகு காலை விருந்து அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, ஆங்காங்கே அமைக்கப்பட்டு இருந்த தற்காலிக பந்தல்களில் விருந்தினராக வந்திருந்த மருதநாட்டு மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அரசவையின் தலையாய உறுப்பினர்களுக்கும் சிறப்பு அரசு விருந்தினருக்கும் தனியே அரண்மனையில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. விருந்து முடிந்ததும் இளவரசியை அவளின் அறைக்கு அழைத்துச் சென்ற வசந்தமாலை
அவளின் தோள் காயத்திற்கு மருந்திட்டு ஓய்வு எடுக்கச் சொல்லி வற்புறுத்தி பஞ்சனையும் பட்டு விரிப்பும் சரி செய்து கொடுத்து படுக்கச் செய்தாள். இளவரசியின் அறை விட்டு வெளியேறி தன் இல்லம் செல்ல அரண்மனை நந்தவனத்தின் வழியாக சென்றபோது பருத்து அடர்ந்து இருந்த மகிழம்பூ மரத்தின் பின்னிருந்த உருவம் ஒன்று அவளை அழுத்தமாக பற்றி அருகில் இருந்த மல்லிகை மற்றும் முல்லைக் கொடிகளின் பந்தலுக்குள் மறைவாக இழுத்துச் சென்றது. அனிச்சையாக தன்னை பற்றியிருந்த உருவத்தை தாக்க கைவோங்கி இருந்த அவளின் முயற்சியை தடுத்து வாழைத்தண்டென இருந்த இரு கரங்களையும் இறுகப் பற்றி மரத்தில் சாய்த்த உருவத்தின் முகம் கண்டதும் அவளின் எதிர்ப்பு குறைந்து முகத்தில் நாணமும் செல்ல கோபமும் குடிகொண்டன. பற்றியிருந்த முரட்டுக்கரங்களில் இருந்து மெதுவாக தன் கைகளை உருவிக்கொண்டவள் அங்கிருந்த பன்னீர் பூ மரத்தின் புறம் திரும்பி முகத்தை பதித்து கொள்ள, அந்த மரம் பெறும் சுகத்தை உன் காதலனுக்கு அளிப்பதில் உனக்கு என்ன வருத்தம் வசந்தமே என்று சிரிப்புடன் உரைத்தவனாய் அவளின் இடையை சுற்றி கைகளைச் செலுத்தி அணைத்தவன் அவளின் கூந்தலில் வாசனையை முகர்ந்தவாறு இளம் மூங்கில் தோள்களில் முகம் பதித்து கொண்டான். அவனின் இந்த திடீர் செய்கையால் மொத்த உடலும் இன்பவசப்பட்டு விரைக்க தாங்க இயலாதவளாய் முதுகால் அவனின் வலிய தேகத்தை இடுத்து தள்ளி நகர்த்தியவள் அவனை விட்டு சற்றே நகர்ந்து சென்று ஆழ மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தியவளாய், இது என்ன விளையாட்டு வீரரே எனவும், மணாளனை பெயரிட்டு அழைப்பது மருதநாட்டு வழக்கமோ என்று குரலில் நகைப்பு துலங்க கேட்க கீழ் உதடுகளை முத்துப்பற்களில் பற்றி கொண்டவளின் முகமானது வெட்கத்தில் சிவக்க சூரியனை கண்ட அல்லியாய் தலையை கவிழ்ந்து கொண்டாள். என் உள்ளம் கவர்ந்தவளை தரிசிக்க 2 மலைகள் 4 குன்றுகள் 3 ஆறுகளை தாண்டி வந்தால் என்னவளுக்கு என் முகம் பார்க்க கூட தோன்ற மாட்டேன் என்கிறது என்று கம்பீர குரலை குழைய வைத்து குறைப்பட மெதுவாக நிமிர்ந்தவள் சிறு குரலில், தாங்கள் செய்த செயல் அப்படி என்று சொல்லவும் அவனோ பெருமூச்சுடன், பின்னே என்ன செய்யச் சொல்கிறாய்? உன்னை பார்த்து 6 திங்கள் ஆகிவிட்டன. கண்ணால் பற்றி பல நாளிகைகள் கடந்துவிட்டன. ஒரே ஒருவாய் வார்த்தைக்கு பஞ்சமாகி போனது உனக்கு என்று இரக்கம் வரவழைக்கும் குரலில் சொல்ல சத்தமின்றி நகைத்து, ஆகா, இளவரசிக்கு மருந்திடும் நேரத்தில் விரல் பற்றியது, கால் விரலால் அழுந்தி என் மேல் பாதம் வருடியது, எல்லாம் எந்த கணக்கில் வருமோ? இரவு முழுவதும் கண்களால் பற்றியவாறே வந்தவர் ஒரு வார்த்தை கூட பேச விழையாமல் கிளம்புகிறேன் என்கிறீர்கள். அப்போது எங்கு சென்றிருந்தது இந்த ஆர்வம் என்றவளின் இதழ்கள் செல்லமாய் சுழித்து கொள்ள தன் வலக்கையின் 2 விரல்களால் அவளின் கீழ் உதற்றை பற்றினான் அவளின் அன்பன். என்றவாறு அவன் கரங்களை அவள் தட்டிவிட்டதும், ஏன் கோபம் என் வசந்தமே? உன்னை காணத்தான் வந்தேன். நீ என்னவென்றால் உன் தோழியுடன் ஊர்வலம் கிளம்பிவிட்டாய். பின்னோடு வந்தவனை உன்னோடு பிணைத்து விட்டாய். உன் தோழிக்கு உதவச் சொல்லி கண்களால் கெஞ்சல் வேறு. இளவரசியின் கட்டளையை மீற முடியவில்லை என்பது ஒருபுறம் இருக்க, உன்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசத்தான் இங்கே தங்க சம்மதித்தேன். அதனால் இப்போது என் அலுவலில் ஏற்பட்ட குளறுபடியை நீ அறிவாயா என்று உரைத்தவன் யோசனையில் புருவங்கள் நெறிய, இப்போது நான் நினைத்தால் கூட இங்கிருந்து கிளம்ப முடியாது போல என்றவன் அவள் கேள்வியாய் நோக்கவும், அந்த அளவு உன் அருகாமை என்னை கட்டி வைக்கிறது அழகே என்று சொல்லியவாறு அவளின் புறமாக நெருங்கி அணைக்க, இது அரண்மனை நந்தவனம். நாம் சந்தித்து மகிழும் அலங்காநல்லூர் சோலை அல்ல. யாரேடும் சேடி பெண்கள் காவலர்கள் திடுமென்று வந்துவிடக்கூடும். அப்படியென்றால் நான் இப்படியே விடைபெற்று என் அலுவலை பார்க்க கிளம்பட்டுமா என முறுக்கிக் கொண்டு திரும்பி நிற்க, மெதுவாக அருகில் சென்று அவனின் வலக்கரத்தை பற்றியவள் கொஞ்சம் குரலில், இன்னும் சில நாட்கள் இருக்கலாமே. இருந்து என்ன செய்வது? உன் தந்தையாரிடம் சென்று உன்னை மணமுடிக்க கேட்கலாம் என்றால் உன் இளவரசியின் திருமணம் நிச்சயமாகும் வரை அது பற்றி எண்ணக்கூட கூடாது என்று விட்டாய். அருகில் வந்தாலோ விதிர்த்து விலகுகிறாய் என்றவன் ஏதோ சொல்ல எண்ணி பின் அமைதியானான். கோபம் வேண்டாம் அன்பரே. கோட்டையின் தெற்கு வாசலில் தேவி கோயில் அருகே நீர் சுனை ஒன்று உள்ளது. அதன் அருகில் 6 கால் மண்டபம் உள்ளது. இன்று மாலை சூரியன் மேல் திசையில் மறையும் நேரத்தில் அங்கே சந்திப்போம் என்றவள் அவனின் கையை பற்றி கன்னத்தில் வைத்துக்கொண்டு வீரமுகம் நோக்கி புன்னகைத்தாள். புன்னகையில் மயங்கியவன் கண்கள் கனிய சரி என்பதாய் தலையசைத்துவிட்டு விடை பெற்று கிளம்பினான். தான் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகை நோக்கிச் சென்றவன் வழியில் அரசர்களுக்கான விருந்தினர் மாளிகையை கண்டு சில நொடிகள் யோசித்து சுற்றிலும் கவனமாக நோக்கிவிட்டு உள்நுழைய
அம்மாளிகையின் முன்னறையிலேயே அவன் கண்டது சிம்மம் போல நடைபயின்று கொண்டிருந்த ராஜா ஜெயசிம்மவர்மனை. உள்ளே நுழைந்தவனை நிமிர்ந்து பார்த்தவன் விழிகளில் தீட்சண்யம், முகத்தில் கோபக்கனல். கர்ஜனையாய் ஒலித்தது ஜெயசிம்மனின் குரல். வாரும், கொடை நாட்டின் இளவல் படையின் சேனை நாயகன் வீரவேழசேனரே, நலமா? தொடரும்.